ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் மேசராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. மேசராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. 2ஆம் இடம் தான் பார்த்தீங்கன்னா வாக்கு, 2ஆம் இடம் தான் பார்த்தீங்கன்னா குடும்பம், 2ஆம் இடம் தான் பார்த்தீங்கன்னா வருமானம். இப்போது மேசராசிக்காரங்க இந்த டயத்தில் இந்த ஒரு 1.5 மாதம் வரைக்கும் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க போகிறாரு உங்களுடைய ராசி அதிபதி. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் தேவையான விஷயங்கள் இதெல்லாமே பார்த்துக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொல்லியிருப்பீங்க. இப்போது இந்த டயத்தில் குடும்பத்துக்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ, குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் அதை பொறுத்த மட்டும் முழுக்க அதை நோக்கிய உங்களுடைய கவனங்கள் எல்லாமே இருக்குங்க. ஓகேங்களா? குடும்பம் தான், குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள். வெளியில் எங்கேயோ போயிட்டு இருந்தால் கூட சரி தான், ஓகே. நாளைக்கு காலையில் சமையல் பண்ணுறதுக்கு என்ன வேணும், அதுக்கப்புறம் வீட்டில் சொல்லி அனுப்புனாங்களே அதுக்காக என்ன வேணும், குழந்தைங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும், குழந்தைங்களுக்கு தேவையான விஷயம் இதெல்லாம் பார்த்துருந்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டு தான் இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போது உங்களுக்கு குடும்பத்தின் மேலே கூடுதல் கவனம் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணைவர், வாழ்க்கை துணைவி அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு என்ன, அவங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்ட்டு பார்த்து எல்லா விஷயம் செய்ய ஆரம்பிப்பீங்க. அது மாதிரி உங்களுடைய பேச்சில் ஒரு தன்மை வெளிப்படும். ஏன்னா குரு பகவானுடைய சேர்க்கை 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் குடும்பஸ்தானத்தில். அந்த குரு பகவானோட ராசி அதிபதி சேர்க்கை பெறுறது மிக சிறப்பு, ரொம்ப சிறப்பு. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுடைய நண்பர்களா இல்லை அப்படின்னா நீங்கள் போகிற இடத்துல ஒரு கூட்டாளிகள், இவங்க எல்லாருமே நண்பர்கள் கூட்டாளிகள் எல்லாம் ஒன்று தான். அதேமாதிரி பிஸ்னஸில் ஒரு ஒரு கூட்டாளியும் வச்சுக்கோங்களேன். இதேமாரி கிடைக்கிறவங்கலாம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மனசுக்கு ஒரு பிடித்தமில்லாத ஒரு நபர்களை எல்லாமே மீட் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குற மாதிரியான நபர்களை உங்களுடைய லைஃப்பில் வர ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு 1.5 மாதம் வரைக்கும் அது மாதிரியான ஒரு விஷயம் ஃபாலோ ஆகிட்டு வரும். அப்போது அவங்கள நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. அவங்கள இதேமாரி வர்றவங்களை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி அவங்க கூடவே உங்களுடைய லைஃப் லாங்காக ஃபாலோ பண்ணுற மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நல்லது. கரெக்டாக கண்டுபிடிச்சவங்க இந்த டயத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டி, கன்ஃபார்ம் அந்த டயத்தில் உங்களுக்கு கிடைப்பார். உங்களுடைய ஆன்மீகத்துக்கு ஒரு வழிகாட்டி, ஆன்மீக துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தின் வழிகாட்டி அது மாதிரி ஒருத்தர் இந்த டயத்தில் சேருவார். அவரையும் கரெக்டாக பிடிச்சவங்க. குருமார்கள் வழிபாடுது ரொம்ப சிறப்பு. ஓகேங்களா? உங்களுக்கு கற்றுக் கொடுத்த வாத்தியார்கள் அவங்கள வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்ப சிறப்பு. அவங்க வந்தாங்கன்னா அவங்கள தேடி போய் பாருங்கள். பள்ளியில், அதாவது ஸ்கூலில் படிக்கும்போது இருந்த வாத்தியார், அதுக்கப்புறம் காலேஜில் படிக்கிறப்ப இருந்த ப்ரொஃபஸரு, அப்புறம் நம்ம வேலை, அதாவது ஒரு வேலை பார்த்துருந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுத்தவங்க அவங்களெலாம் அந்த டயத்தில் போய் பாருங்கள். அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை வேறு லெவலில் மாற ஆரம்பிக்குங்க. குரு செவ்வாய் இவங்களுடைய 7ஆம் பார்வை ராசிக்கு 8ஆம் இடத்துல பதியுது. அப்போது ஒரு தேடுதல் இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு தேடுதலை நோக்கி நீங்கள் போவீங்க. தொலைதூர பயணங்கள், தேடுதல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த டயத்தில் அமையும். ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயத்துக்காக ஒரு தேடுதல், என்ன பிஸ்னஸ் நம்ம பண்ணலாம், எது மாதிரி பண்ணால் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு ஒரு தேடுதல் இருக்கு இல்லையா? அந்த தேடுதலை நோக்கி இந்த டயத்தில் பயணப்பட ஆரம்பிச்சிருவீங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த தேவையில்லாத வீண் பிரச்சனைகள், சண்டைகள் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலுமே குரு பகவானுடைய பார்வை 8ஆம் இடத்துல பதிகிறது மிக சிறப்பு. 8ஆம் இடத்துல பதிகிறதுனால வீண் வம்பு வழக்குகள் எல்லாமே உங்களை விட்டு விலகி ஓடி போய்விடும். நீங்களே தேடி போவீங்க. தேடி போனால் கூட ஒரு டயத்தில் அங்கே இருக்கிறவங்க உங்களை கரெக்டாக வழி நடத்தி வெளியில் கொண்டு வந்துடுவாங்க. அந்த பிரச்சனையிலேருந்து வெளில கொண்டு வந்துடுவாங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. ராசி அதிபதி செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல பதியுது. இது ரொம்ப சிறப்பு. இது ஓகேங்களா? பாக்கியங்கள், அதாவது எப்படி ஒரு பிரச்சனைகள், ஒரு வில்லங்கம் இதை நோக்கி நீங்கள் போவீங்கன்னு சொன்னேன் இல்லையா? அது மாதிரி நல்ல விஷயங்களை நாடியும் நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க. ஏன்னா பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல ராசி அதிபதியினுடைய 8ஆம் பார்வை, மிக சிறப்பான 8ஆம் பார்வை பாக்கியஸ்தானத்தில் பதியுது. மிக சிறப்பு. திருமணம் தொடர்பான விஷயங்கள் இந்த டயத்தில் மேசராசிக்காரங்க தாராளமாக இறங்கலாம். திருமண வாய்ப்பு அமையறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே உங்களை தேடி வரும். ஓகேங்களா? 8ஆம் பார்வை பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல பதியுது. நல்ல வேலை, குடும்பத்தில் அதாவது குடும்ப நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வருமானம், நல்ல ஒரு முன்னேற்றம், குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தந்தையின் மூலமாக உதவிகள், தந்தையின் சொத்துக்கள் மூலமாக உதவிகள், இது எல்லாமே கிடைக்கும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயர் பதவிகள், ஒரு அரசாங்க வேலையில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து உயர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். அந்த டயத்தை வந்து கரெக்டாக கேட்சப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப சிறப்பு. இந்த இந்த டயத்தில் வந்து நீங்கள் கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா, இது வந்து பிற்கால வாழ்க்கைக்கு இது ரொம்ப 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 உதவிகரமாக இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு பக்கபலமாக நின்று எல்லாருமே செயல்படுவாங்க. குரு பகவானுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல பதியுது. தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். புதுசாக வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும். எடுத்துக்கிட்ட வேலையை ரொம்ப சுறுசுறுப்பாக அழகாக தெளிவாக செஞ்சு முடிச்சிடுவீங்க. லாபங்கள் அதிகரிக்கும். லாபத்தை நோக்கி வந்து நீங்கள் போகும்போது லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல வக்ரகதியோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த லாபத்தில் எதிர்பார்த்த லாபத்தில் குறைவு ஏற்படும். ஓகேங்களா? தொழில் பண்ணுறவங்க, பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே அதுமாரி வரும். அதேமாரி அரசாங்க வேலைகளில் இருக்கிறவங்க உங்களுடைய உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்களும் அனுசரணையும் அனுசரிப்பும் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். மேசராசிக்காரங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி யார் அப்படின்னா சுக்கிர பகவான், 3ஆம் அதிபதி புதன் பகவான், உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன், இவங்க எல்லாருமே ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது புதன்கிழமை அன்னைக்கு அடுத்த மாத பிறப்பு, ஆடி மாத பிறப்பு புதன்கிழமை அன்னைக்கு வரப்போகுது இல்லையா? சூரிய பகவான் வந்து கடகராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறம் புதன்கிழமை வருது இல்லையா? அந்த புதன்கிழமை அன்னைக்கு சூரிய பகவான் மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு. இது மிக மிக சிறப்பு. எதனால் அப்படின்னா 4ஆம் இடம், அந்த பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 4ஆம் இடத்துக்கு வர்றாரு. ராசிக்கு 4ஆம் இடம். 4ஆம் இடம் தான் தாய்ஸ்தானம். அம்மாவுடைய உடல்நிலைகள் நல்லபடியாக முன்னேறும். நல்ல வைத்தியர், ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட நல்ல ஒரு வைத்தியர் கிடப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டி வாகன சேர்க்கைகள் உண்டு, ஆபரண சேர்க்கைகள் உண்டு, ஆடை ஆபரண சேர்க்கைகள்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே உண்டு. 4ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா வந்து சுக்கிரன், புதன், சூரியன் இவங்களுடைய சேர்க்கை இது மிக மிக சிறப்பு. உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் ரொம்ப அற்புதமாக படிப்பீங்க. ஏன்னா சூரியன் புதன் சேர்க்கை, புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்க. உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் இதுக்கு முன்னாடி இருந்த உங்களுடைய கல்வி நிலையில் வந்து சில தொய்வுகள், சில மறதிகள் இதெல்லாமே இருக்கும். இந்த டயத்தில் அது எல்லாமே மறைஞ்சு ரொம்ப சிறப்பாக படிக்க ஆரம்பிச்சிருவீங்க நீங்கள். ஏன்னா புதாதித்ய யோகம் 4ஆம் இடத்துல இருக்குது. உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் ரொம்ப அற்புதமாக நீங்கள் நினைச்சதை விட அதிகப்படியான மார்க்குகள் எடுக்கிறதுக்கான சூழ்நிலைகள் அமையும். புதுசாக வாகனங்கள் வாங்கலாம், புதுசாக ஒரு வீடு வாங்கலாங்க. முயற்சி பண்ணுங்கள் மேசராசிக்காரங்க. முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, ஏன்னா 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். ஒரு வீடு வாங்குறதுக்கான முயற்சிகள் எடுங்க. வீடு அமையும், வண்டி வாகனங்கள் அமையும். இந்த வாரம் மேஷராசிக்காரங்க மகாலட்சுமி வழிபாடு இந்த வாரமும் சரிதான். மகாலட்சுமி வழிபாடு மிக மிக சிறப்பு. பெருமாள் கோவிலுக்கு போங்க, பெருமாளுக்கு வந்து துளசி மாலை போடுங்க. மகாலட்சுமி வழிபாடு மிக மிக சிறப்பு. ஏன்னா சுக்கிரன் புதன் இவங்களுடைய சேர்க்கை. அப்போ தாயார் பெருமாள் இவங்களுடைய சேர்க்கை. அம்பாளுக்கு தாயாருக்கு வந்து மல்லிகைப்பூ மாலையும் பெருமாளுக்கு வந்து துளசி மாலையும் வாங்கி போடுங்க. 2 நெய் விளக்குகள் ஏற்றி நல்லபடியாக வந்து வழிபாடு பண்ணுங்கள். தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். எடுத்துக்கிட்ட வேலையை ரொம்ப சுறுசுறுப்பாகவும் தெளிவாக செய்கிறதுக்கான மனோதைரியமும் தெம்பும் கிடைக்கும். இதுவரைக்கும் மேஷராசிக்கான வாரராசி பலன் பார்த்தோம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட்டும் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன்.